என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்த இந்த கொடூர மனம் கொண்டவள் இன்று இந்த கருப்பன் என்னுடைய கட்டுக்குள் வந்துவிட்டாள். இவளை அவ்வளவு சுலபமாக வெல்ல இந்த கருப்பன் தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வரவில்லை. அவ்வளவு எளிதாகவும் அது நடந்துவிடவில்லை. ஏனென்றால் இவள் என்ன சாதாரண மனம் கொண்டவளா? கொடூர மனம் கொண்டவள் அல்லவா? அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிக்கின்ற கெட்ட எண்ணம் கொண்டவள் அல்லவா? இன்னொருவரின் அழிவை கண்டு அதை ரசிப்பவள் அல்லவா? அப்பேற்பட்ட ஒரு பெண்ணை நம் கட்டுக்குள் கொண்டு வருவது என்ன சாதாரணமான காரியமா? அது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. இவள் தெய்வத்தின் மீது பயமில்லாததனால்தானே இது போன்ற தீவினைகளை எல்லாம் இன்னொருவருக்கு செய்து கொண்டிருக்கின்றாள். தெய்வத்தின் மீது உண்மையான நம்பிக்கை இருந்திருந்தால், தெய்வத்தின் மீது உண்மையான பற்று இருந்திருந்தால், தெய்வம் நமக்கு எதையும் நிச்சயமாக நல்லதைக்கும் கேட்பார்கள், தீமைக்கும் கேள்வி கேட்பார்கள் என்று தெரிந்தவளாக இருந்திருந்தாள், அந்த பய உணர்வு அவளுக்குள் இருந்திருந்தால், நிச்சயமாக இது போன்ற காரியத்தை யாருக்கும் இவள் செய்ய துணிந்திருக்க மாட்டாள். ஆனால் இவளினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்பொழுதும் இன்னொருவரின் வாழ்க்கையை அழிப்பதிலேயே இருக்கும் பொழுது அதை நாம் என்னவென்று கவனிக்க வேண்டும் அல்லவா? நம்மை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நாம் நிச்சயமாக என்னவென்று கேட்க வேண்டும் அல்லவா? இந்த வாழ்க்கை நம்மை சுற்றி வந்து நமக்கு கொடுக்கின்ற எல்லா உண்மைகளும் ஏதாவது ஒரு காரணத்தினால்தான் நம்மை தேடி வரும். அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் நமக்கு நடந்து விடுவதும் இல்லை. நடந்துவிட நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனுமதிப்பதும் இல்லை. என்ன நடந்தாலும் அதிலும் நல்ல விஷயங்களாக உன்னை தேடி வந்தால் எங்கிருந்தாவது வந்து அதில் உனக்கு கெடுதலை நடத்தி விடுவார்கள். எங்கிருந்தாவது வந்து உனக்கு அதில் கஷ்டங்களை கொடுத்து விடுவார்கள். உன்னை தேடி வந்து மேலும் மேலும் பல துன்பங்களை உனக்கு கொடுத்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை. உன் அப்பன் கருப்பன் நான் உன் முன்னால் நின்று உனக்கு செய்யக்கூடிய இந்த விஷயம், நான் இன்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல உண்மைகளை உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டி கொடுக்கும். இந்த சூழ்நிலையில் உன்னை தேடி வந்து இத்தனை நாளும் உன்னோடு பழகி கொண்டு உனக்கு இத்தனை பெரிய துரோகத்தை செய்த இந்த பெண்ணினுடைய எண்ணங்களை எல்லாம் உனக்கு நிச்சயமாக வெளிச்சம் போட்டு காட்டும். யாரையும் அவ்வளவு சுலபமாக நம்பி விடுகின்றாய். யார் என்ன வார்த்தை சொன்னாலும் அதுதான் உண்மை என்று நினைக்கின்றாய். இப்படியாக இந்த வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம், உன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளையும் நீ தாண்டி பலவிதமான இன்னல்களையும் கடந்து மேலும் மேலும் உனக்கான வெற்றி என்ற ஒன்றை பெறுவதற்குரிய முயற்சியில் மட்டும் நீ ஒருபோதும் பின்வாங்கவில்லை. உன்னுடைய முயற்சிகளை ஒருபோதும் நீ கைவிடவில்லை. உன்னுடைய நம்பிக்கை உனக்கு இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து தருகின்றது என்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. ஏனென்றால் தீமைகளை செய்வது அவர்கள்தானே. நீ அந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்கு நல்லதைத்தானே நினைக்கின்றாய். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு, பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. இவர்கள் உன்னை சோதிக்கவில்லை, உன் அப்பன் கருப்பன் என்னை சோதித்து பார்த்திருக்கிறார்கள். என்ன செய்து விடுவார் இந்த கருப்பன், நம்மை அப்படி என்ன எல்லைக்கு கொண்டு செல்வார் என்று நாமும் பார்க்கலாம் என்று சொல்லி அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் அவர்கள் செய்து கொண்டுதான் இருந்தார்கள். முன்பை விட இப்பொழுது சற்று அதிகமாக சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்ச்சிகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியினை கருப்பன் வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த சூழ்ச்சிகளுக்கெல்லாம் சரியான முடிவினை தர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கருப்பன் இவர்களை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்திருந்தால் என்றோ இவர்கள் கதையை முடித்திருக்கலாம், என்றோ இவர்களை முடக்கி ஒரு மூலையில் போட்டிருக்கலாம். ஆனால் அப்படி நாம் ஆரம்பத்திலேயே செய்துவிட்டோமானால் இவர்கள் யாரென்று உனக்கு தெரியாமல் போயிருக்கும் அல்லவா? இவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் என்னவென்று உனக்கு தெரியாமல் போயிருக்கும் அல்லவா? இதனை உனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் இவர்களை பற்றிய உண்மையான எண்ணங்களை என்னவென்று உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்றுதான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன்.
உன்னோடு நான் இருந்து இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உனக்கு சரிபடுத்தி தந்திருக்கின்றேன். நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த மாற்றங்கள் எல்லாமும் இனிமேலும் இவர்களை உன் வாழ்க்கையில் ஒருபோதும் நம்பக்கூடாது என்கின்ற ஒரு முழுமையான எண்ணத்தை உனக்கு கொடுக்கும் அல்லவா? நாம் எல்லோரையும் நம்புவதனால்தான் நமக்கு இந்த பாடம் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரையும் நீ பெரிதாக நினைப்பதனால்தான் உனக்கு இந்த பாடத்தை இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு சுலபமானவர்கள் அல்ல உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள். அவ்வளவு எளிதில் யாரையும் வாழவிட எண்ணுபவர்கள் அல்ல. யாருக்கும் இந்த வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அல்ல. அடுத்தவர்களின் கண்ணீரில் தன் சந்தோஷத்தை கண்டவர்கள், அடுத்தவர்களின் துன்பத்தில் தனக்கான நன்மைகளை தேடியவர்கள். இப்படிப்பட்ட இந்த மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது இனி எதற்கும் என் குழந்தை நீ முதலில் வருந்துவதை நிறுத்து. தீமையான எண்ணங்களும் தீமையான சிந்தனைகளும் அடுத்தவர்களுக்கு எதை கொடுத்தாலும் நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் அது அவர்களின் வாழ்க்கையை அழிக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தனக்கான சோதனைகளை அவர்களே தேடிக்கொள்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். அவர்களுக்கான விஷயங்களை எல்லாம் அவர்களே தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் நீ இதுவரையிலும் என்னவென்று தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அதி அற்புதமான விஷயங்கள். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தக்கூடிய விஷயங்கள். ஏனென்றால் துன்பங்களையும் சோதனைகளையும் அதிகமாக உனக்கு கொடுத்திட்ட இவர்கள் இப்பொழுதுதான் என் கட்டுக்குள் வந்து விட்டார்கள் அல்லவா? அப்படியானால் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இவர்கள் இத்தனை நாளும் செய்த பாவத்திற்கான பலன்களை அனுபவிக்க தொடங்கிவிட்டார்கள். இத்தனை நாளும் இவர்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களும் இவர்களுக்கான சரியான கர்ம வினைகளை கொடுத்து இவர்களை பாடாய்படுத்த தொடங்கிவிட்டது என்றுதான் அர்த்தமாகும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீயாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய நன்மைகளை பெறுவதற்கு தயாராக இரு. உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ உணர்ந்திட தயாராக இரு. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எல்லாவற்றிற்கும் இந்த தெய்வம் உனக்கு துணை நிற்கும். உன்னுடைய அத்தனை கஷ்டங்களிலும் இந்த தெய்வம் உடனிருந்து உன்னை காக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த கருப்பன் என்ன செய்து விடுவார் என்று சொல்லித்தானே இவர்கள் உனக்கு இத்தனை சோதனைகளையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அந்த சோதனைகள் எல்லாம் என்னவென்று அவர்கள் கண்குளிர காண வேண்டிய நேரம். என்னுடைய கட்டுக்குள் வந்ததோடு மட்டுமல்லாமல் இவர்கள் மேலும் மேலும் பல துன்பங்களை அனுபவிக்கப் போகின்றார்கள். இவர்கள் செய்த எல்லா காரியங்களையும் நான் பொறுத்து கொண்டேன். இவர்கள் செய்த எல்லா விஷயங்களையுமே நான் கண்டுகொள்ளாமல் இருந்திருந்தேன். ஆனால் இவர்கள் செய்த ஒரு விஷயம் என்னுடைய மனதை பதறடித்தது. இந்த கருப்பனுக்கே பதற்றத்தை கொடுக்கும்படி ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையில் இந்த கருப்பன் அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க வேண்டும், அவர்களை தன் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற முடிவினை எடுத்தேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, நான் எந்நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நிற்கின்ற நேரங்களில் உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் சரியாக தருகின்றேன். உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நான் முழுமையாக கவனித்து கொண்டிருக்கின்றேன். உன் வீட்டில் இருக்கின்ற சிறு பிள்ளை ஒன்றினுடைய வாழ்க்கையையும் சேர்த்தல்லவா அழிக்க வேண்டும் என்று இந்த பெண் நினைத்து விட்டாள். ஒரு சிறு பிள்ளை நன்றாக படிக்கிறது என்பதனை கூட இவளால் பொறுக்க முடியவில்லை. இந்த பிள்ளைக்கு நிச்சயமாக கெடுதலை நடத்த வேண்டும் என்று கூட அவள் நினைக்கின்றாள். இந்த அளவிற்கு கொடூர மனம் கொண்ட இவளை நிச்சயமாக ஒரு நாளும் நான் விட்டுவிட மாட்டேன். என்னுடைய பொறுமையை சோதித்த இவளை இனி ஒருபோதும் நான் இங்கே நல்லபடியாக வாழ விட்டுவிட மாட்டேன். அவள் செய்ய நினைத்த பாவத்தை அவள் அனுபவிக்க வேண்டிய காலகட்டம். அவள் செய்ய நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இவள் சரியாக அனுபவிக்க வேண்டிய நேரம்.
இனி என்னவானது ஏதுவானது என்று சொல்லி எதையும் நினைத்து நீ கலங்காதே. இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து இவள் உனக்கு கொடுத்திட்ட எல்லா பிரச்சனைகளையும் நிச்சயமாக தானாகவே அவள் தீர்ப்பாள். உனக்கு எந்த சூழ்நிலையிலும் இனி இவளால் கஷ்டங்களை கொடுத்து விட முடியாது. எந்த நிலையிலும் உனக்கு வேதனைகளை இவளால் கொடுத்து விட முடியாது. என்னவானது ஏதுவானது என்று நினைத்து என் குழந்தை இனி எதற்காகவும் நீ கலங்காது. உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு. உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. உனக்காக உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும் பொழுது இவர்களை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் நான் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள். கருப்பன் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக இனி உன்னை எந்த நிலையிலும் இருந்தும் மீட்டெடுக்கும். உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களை இந்த வாழ்க்கை நிச்சயமாக அதிக அளவில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியான அவர்களுக்கான பாடத்தை கற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது நடக்கப் போகின்ற நேரம். இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷங்களை உறுதியாகவும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளைக்கு நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் வந்துவிட்டது. இனி என்னவானாலும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுத்தவர்களை நான் எப்பொழுதும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள். நான் எந்த சூழ்நிலையிலும் இவர்களை விட்டுவிட மாட்டேன். இந்த பெண் ஒரு சிறு பிள்ளைக்கு கூட கெடுதலை செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டாள் என்றால் இனிமேலும் இவர்களை விட்டு வைப்பதில் என்ன நியாயம் இருக்கின்றது? கருப்பனுக்கே பொறுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை தந்துவிட்ட பிறகு நிச்சயமாக இனி இந்த கருப்பன் அவர்களுக்கான அத்தனை இன்னல்களையும் கொடுத்து அத்தனை சோதனைகளையும் கொடுத்து அவர்களை ஒரு கை பார்க்காமல் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து இனி வருந்தாதே. இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று கவனமாக தெரிந்து கொள். உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய். உனக்கு நடப்பது எல்லாமும் இந்த கருப்பனின் அருளால் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. எவ்வளவோ இன்னல்களையும் சோதனைகளையும் கடந்து வந்தாய். சுற்றி இருக்கின்றவர்களினுடைய மனநிலையை உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்து நின்றாய். இப்பொழுது பல மனிதர்களினுடைய உண்மையான எண்ணங்களை நீ கண்டு கொண்டாய். இவர்கள் எல்லாம் எந்த ஒரு காரியத்திற்காக உன்னோடு பழகினார்கள் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய். முன்பு போல அல்ல. இப்பொழுது எல்லாம் உனக்கே சில விஷயங்கள் சில உண்மைகளை தருகின்றது. உனக்கே சில விஷயங்கள் உனக்கான மாற்றங்களை தருகின்றது. உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு என்னவென்று புரிய வைக்கின்றது. உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக உனக்கு நிறைவாக நடத்தி தருகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். கருப்பன் உனக்கு மன வலிமையையும் மனதைரியத்தையும் எதனையும் எதிர்கொள்ளும் திறமையையும் தந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு எந்த விஷயத்தை கொடுத்தாலும் நான் உனக்கு சரியானபடியான மன வலிமையை கொடுத்து அதை என்னவென்று கண்டறியக்கூடிய திறமையையும் உனக்கு நான் தந்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, எதையும் நீ கடந்து வந்து விடுவாய். இந்த சூழ்நிலைகளை தாண்டி உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ வாழ்ந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்பன் உனக்கு சொன்ன விஷயம், இனி இவளினுடைய ஆட்டம் உன் வாழ்க்கையில் இல்லை. அப்படியே இவள் இதற்கு மேலும் உனக்கு ஏதாவது கெடுதலை செய்தால் அவள் உனக்கு செய்ய நினைக்கின்ற அந்த விஷயம் அவள் குடும்பத்தில் இருக்கின்ற அதே நபரை பாதிக்கும். இதுபோல யார் அங்கு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அது மிக பெரிய வேதனையை கொடுக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. இத்தோடு இந்த வாழ்க்கையில் எல்லாமும் முடிந்து விட்டது என்று நீ நினைத்த நேரத்தில்
உன் கருப்பன் உனக்கு உன் வாழ்க்கையை ஆரம்பித்து வைக்கின்றேன். தயங்காமல் முன்னேறு. எந்த நிலையிலும் உன்னை காக்க நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.